இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். ஜனாதிபதி தேர்தலில் புதுவை மாநிலத்திற்கான வாக்குச்சீட்டுகள் அரசு அச்சகத்தில் அச்சடிக்கப்பட்டு சட்டசபை வளாக அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் புதுவையைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்குப்பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே புதுவையில் வாக்குச்சீட்டுகளை அச்சடிப்பதற்காக மாதிரிகளை இந்திய தேர்தல் ஆணையம் அனுப்பி வைத்தது. அதன்படி புதுவை அரசு அச்சகத்தில் வாக்குச்சீட்டுகள் அச்சடிக்கப்பட்டு அச்சகத்தில் இருந்து உதவி தேர்தல் அதிகாரியும் சட்டசபை செயலருமான அன்பழகன் தலைமையில் போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டு சட்டசபை வளாகத்தில் உள்ள அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. மேலும் அந்த அறைக்கு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து வரும் 14ஆம் தேதி புதுவை தேர்தல் துறையின் துணை தேர்தல் அதிகாரி ஸ்ரீதரன் மற்றும் உதவி தேர்தல் அதிகாரி அன்பழகன் ஆகியோர் டெல்லி சென்று ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பெட்டியை பெற்றுக்கொண்டு 15ஆம் தேதி புதுவை திரும்புகின்றனர். புதுவையில் மருத்துவ படிப்புகளுக்கான சென்டாக் கவுன்சிலிங் துவங்கியது. இதனை முன்னிட்டு சென்டாக் அலுவலகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. புதுவை அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கான சென்டாக் கவுன்சிலிங் துவங்கியது. அதன்படி காலை 9 மணிக்கு முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கும், 11 மணிக்கு விடுதலை போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கும், 12 மணிக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கும், 2 மணிக்கு விளையாட்டு வீரர்களுக்கும் கவுன்சிலிங் நடைபெற்றது. கலந்தாய்வில் அழைப்பு கடிதம் மற்றும் சான்றிதழ் ஆய்விற்கு பின் மாணவர்கள் சென்டாக் வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவருக்கு சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் ஜெயக்குமார் சேர்க்கை ஆணையை வழங்கினார். முன்னதாக மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது மற்றும் மருத்துவக் கல்லூரிக்கான நிர்ணய கட்டணமும் ஓட்டப்பட்டிருந்தது. மற்றும் மாணவ மாணவிகள் வர முடியாத காரணத்தால் சில பெற்றோர்கள் கவுன்சிலிங்கில் பங்கேற்க வந்தனர். ஆனால் சென்டாக் நிர்வாகம் அவர்களை பங்கேற்க அனுமதிக்காததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கவுன்சிலிங்கை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. சட்டமன்ற அலுவல் ஆலோசனைக் கூட்டம் நாளை மறுநாள் 13ஆம் தேதி கூடுவதாக சட்டசபை செயலர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுவை சட்டசபை செயலர் அன்பழகன் கூறுகையில், புதுவை சட்டசபை வரும் 16ஆம் தேதி கூடுகிறது. மேலும் அன்றைய தினம் முதல்வர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்கிறார். இந்நிலையில் எதிர்க்கட்சிகள் சட்டமன்றத்தை 20 நாட்கள் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருவதால் அதற்கான சட்டமன்ற அலுவல் ஆலோசனைக் குழு கூட்டம் நாளை மறுநாள் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் 12:30 மணிக்கு கூடுவதாகவும் இந்த கூட்டத்திற்கு சபாநாயகர் சபாபதி தலைமை தாங்குகிறார் மற்றும் முதல்வர் ரங்கசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், துணை சபாநாயகர் TPR செல்வம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற தலைவர் அன்பழகன், திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற தலைவர் நாஜிம், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் VMC சிவக்குமார் ஆகியோர் பங்கேற்கின்றனர் என்று கூறினார். கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் நீதிமன்றத்தை புறக்கணித்து நுழைவு வாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி மனிதவள மேம்பாட்டுத் துறையின் மூலமாக பாராளுமன்றத்தில் கொண்டுவர உள்ள மசோதாவான அயல்நாட்டு சட்டக்கல்லூரி நிறுவனங்களை இந்தியாவில் கொண்டுவரக்கூடாது என்றும்
இதனால் சாதாரண சட்டக்கல்லூரிகளும் அங்கு பயிலும் மாணவர்களும் பாதிக்கப்படுகின்றனர். அதனை கண்டித்தும் பாராளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றக்கூடாது என்று வலியுறுத்தியும் புதுவை வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து நீதிமன்ற நுழைவு வாயிலில் சங்க தலைவர் குமரன் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மற்றும் அயல்நாட்டு சட்டக்கல்லூரி நிறுவனங்களை இந்தியாவிற்கு கொண்டுவரும் மசோதாவின் நகலை எரித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதனால் நீதிமன்றத்தில் பணிகள் பாதிக்கப்பட்டது. இந்திய பார் கவுன்சில் கேட்டுக்கொண்டதற்கெனங்க இன்று இந்தியா முழுவதும் உள்ள நீதிமன்றங்கள் செய்கின்றோம். அந்த அடிப்படையில் புதுவையில் இருக்கின்ற அனைத்து நீதிமன்றங்களும் புறக்கணித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்றும் நாளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் நோக்கமே மத்திய அரசாங்கமானது மனிதவள மேம்பாட்டுத்துறையின் மூலமாக வழக்கறிஞர் நலனை பாதிக்கின்ற வகையில் பல்வேறு சட்ட மசோதாக்களை கொண்டு வருகின்றார்கள். அந்த சட்ட மசோதாக்கள் மூலமாக வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல வழக்காளிகளும் பாதிக்கப்படுகின்றார்கள். வெளிநாட்டு நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் இந்தியாவில் எளிதாக ஊடுருவ வாய்ப்பு இருக்கின்றது. அதை எதிர்க்கின்ற வகையிலே இன்றும் நாளையும் கண்டன ஆர்ப்பாட்டமும் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்கின்றோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மத்திய அரசை கேட்டுக்கொள்வதெல்லாம் உடனடியாக வழக்கறிஞர்களுக்கும் வழக்கறிஞர் தொழில் புரிபவர்களுக்கும் பாதிக்கின்ற அந்த சட்ட மசோதாக்களை உடனே திரும்ப பெற வேண்டும். அந்த சட்ட மசோதாக்களை உடனே திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு அனைத்து புதுவையில் இருக்கின்ற அனைத்து வழக்கறிஞர்களும் சுமார் 700 வழக்கறிஞர்கள் ஒத்துழைத்து இந்த நீதிமன்ற புறக்கணிப்பை செய்து கொண்டிருக்கின்றோம். நன்றி. கள்ளநோட்டு புழக்கத்தை தடுக்க விரைவில் முக்கிய 5 நகரங்களில் 10 ரூபாய் பிளாஸ்டிக் நோட்டுகள் புழக்கத்தில் விடப்படும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. நாட்டில் சமீப காலமாக கள்ளநோட்டு புழக்கம் அதிகரித்துள்ளதால் கள்ளநோட்டுகளை ஒழிக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கள்ளநோட்டுகளை கண்டறிய உதவும் வகையில் தனி வெப்சைட் உள்பட பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக 10 ரூபாய் பிளாஸ்டிக் நோட்டுகளை வெளியிட ரிசர்வ் வங்கி தீர்மானித்து முதல் கட்டமாக ஜெய்ப்பூர், சிம்லா, புவனேஸ்வர் உள்பட 5 நகரங்களில் செயல்படுத்தப்படும் என்றும் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டு கொண்டு வந்தால் அதேபோன்று கள்ள நோட்டுகளை உண்டாக்குவது மிக கடினம் என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அதேபோன்று இந்திய தலைமை கட்டுப்பாட்டு மற்றும் தணிக்கை துறையின் 150வது ஆண்டு விழாவினை குறிக்கும் வகையில் ரிசர்வ் வங்கி சார்பில் புதிய 5 ரூபாய் நாணயங்களை விரைவில் வெளியிட உள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மின்துறையை கார்ப்பரேஷனாக மாற்றும் திட்டத்தை ரத்து செய்து ஆளுநர் இக்பால் சிங் அரசாணை பிறப்பித்துள்ளதால் மின்துறை ஊழியர்கள் போராட்டத்தை திரும்பப் பெற்றனர். புதுவை மின்துறையை கார்ப்பரேஷனாக மாற்ற கடந்த ஆட்சியில் முடிவு செய்யப்பட்டதை அடுத்து அதனை அரசு துறையாக செயல்படுத்த வலியுறுத்தி ஊழியர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் முதல்வர் ரங்கசாமி மின்துறை சங்க நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். ஆனால் அதற்கான அரசாணையை வெளியிடவில்லை என்று மின்துறை ஊழியர்கள் தலைமை மின்துறை அலுவலகம் முன்பு காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டனர். தீவிர போராட்டத்தில் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்த நிலையில் ஆளுநர் இக்பால் சிங் மின்துறையை கார்ப்பரேஷனாக மாற்றும் திட்டத்தை ரத்து செய்து அரசாணை பிறப்பித்தார். இத்தகவலை அறிந்த மின்துறை ஊழியர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பினர். மேலும் புதுவை மாநில மின்துறை ஊழியர்களின் 3 ஆண்டு போராட்டத்திற்கு வெற்றி என பட்டாசு வெடித்து கொண்டாடினர். புதுவை உப்பளம் தூய அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழாவினை முன்னிட்டு ஆடம்பர தேர்பவனியும் சிறப்பு ஜெப வழிபாடும் நடைபெற்றது. புதுவை உப்பளத்தில் உள்ள தூய அந்தோணியர் ஆலய ஆண்டு திருவிழா கடந்த 8ஆம் தேதி துவங்கி தினமும் திருப்பலியும் ஜெப வழிபாடும் நடந்து வருகிறது. அதில் முக்கிய விழாவான பெருவிழாவினை முன்னிட்டு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. விழாவில் அரியங்குப்பம் பங்குத்தந்தை தாமஸ் அடிகளார் தலைமையில் ஆடம்பர கூட்டு திருப்பலியும் பின்னர் மலர்களாலும் மின்விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட ஆடம்பர தேரில் அந்தோணியார் பவனியும் பங்குத்தந்தை லாரன்ஸ் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் திரளான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து தேவ நற்கருணை ஆசிரியர் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்குத்தந்தை தலைமையில் பங்கு பெறவினர் மற்றும் பங்கு மக்கள் செய்திருந்தனர். ஜனாதிபதி தேர்தல் வாக்காளர் பட்டியல் வரிசை எண் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சட்டசபை செயலர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஜனாதிபதி தேர்தல் நடத்தும் உதவி தேர்தல் அதிகாரியும் சட்டசபை செயலருமான அன்பழகன் கூறுகையில்,
ஜனாதிபதி தேர்தலுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் தயாரித்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வரிசை எண்கள் குறித்துள்ளதாகவும் அதன்படி புதுவை மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வரிசை எண் புதுவை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மேலும் வாக்காளர் பட்டியல் வரிசை எண் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கடிதம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் தேர்தலுக்கு வாக்குப்பதிவு மையமாக சட்டசபை செயலகத்தில் உள்ள சட்டசபை குழு அறை தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் புதுவை சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏற்கனவே புதுவையில் வாக்களிக்க விரும்புவதாக அனுமதி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த இடத்தில் வாக்களிக்கலாம் என்றும் அவ்வாறு வாக்களிக்க வரும்போது தனது அடையாள அட்டையை உதவி தேர்தல் அதிகாரியிடம் காண்பித்து அவர் ஏற்பு அளிக்கும் வகையில் வாக்களிக்க ஏதுவாக தான் வாக்காளர் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று கூறினார். உலக மக்கள் தொகை தினத்தினை முன்னிட்டு கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு பேரணி மற்றும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. புதுவை அரசு நலவழித்துறை சார்பில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்கம் மற்றும் இந்திய சிவப்பு நாடா சங்கம் புதுவை கிளை சார்பில் உலக மக்கள் தொகை தினம் கடற்கரை காந்தி சிலை அருகே நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மக்களிடையே மற்றும் மாணவர்களிடையே மக்கள் தொகையை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் விழிப்புணர்வு பேரணி காந்தி சிலையில் இருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்று நிறைவில் காந்தி சிலையை வந்தடைந்தது. தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கட்டுரை மற்றும் பேச்சுப் போட்டி நடத்தப்பட்டு அதற்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் நலவழித்துறை இயக்குநர் ராமன் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து டாக்டர்கள் குருமூர்த்தி, கோபால்சாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய விழாவின் நிறைவில் துணை இயக்குநர் நீலாம்பரி நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.